रघुपति राघव பார்த்திருக்கோம். அதுக்கு வந்து ஒருத்தரா பேச போறாங்க. ஆண்டவர் வந்து மூணாவது ரோ போகும்போது அவர் கூடவே நாங்கள் பார்த்துருந்தோம். கண்ணா பெரிய கண் பண்ணாம அந்த ரீசன் உன்னிப்பா அவரே ரசிக்கிறார். அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது இருந்து தொடங்குதுன்றத இந்த படத்துல பட்டவசமா காமிச்சிருக்காங்க. புரிதல் வந்து எனக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு. I'm not a man like this, sir. என்ன விட நான் வெறியனா இவர் வெறியரா அப்படின்ற போட்டியே இருக்கும். மகாநதி படத்துடைய போஸ்டர் கிடைக்கிறதுக்கு மூல காரணமா இவர் இருந்திருக்காரு. அது இல்லாம இன்னும் பல படங்களுடைய இலங்கையில தேடிக்கிட்டு இருக்கும் போஸ்டர், அப்புறம் நார்த் இந்தியால தேடிக்கிட்டு இருக்கும். அத மிஸ் ஆன போஸ்டர்ஸ் நான் சொல்றேன். நீங்க ஹேராம் படத்தை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட். Were you not responsible for all the killings in Calcutta and Bengal last year? அவரோட மனைவி கொல்லப்படும் போது அந்த மனநிலை அப்படியே மாறிடும். அது வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து எப்படி தீவிரவாதத்தோட பின்னி இருக்கிறாருங்கிறதா. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு சொல்ல மாட்டேன், இருந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு சொல்லுவேன். இந்த போஸ்ட்ல தெரியும் கன் வச்சிருப்பாரு, நிப்பாரு, மேல கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பிப்ரவரி 18 எங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸாமுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த தேரடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நிக்கிறாங்க சார் லைன்ல. ஏன்னா அப்பெல்லாம் புக்கிங் கிடையாது, லைன்ல நின்று டிக்கெட் வாங்கணும். இருக்கட்டும், கல்கட்டா இருக்கட்டும், அந்த பில்டிங், கார்ஸ், அந்த கார்மெண்ட்ஸ், போடுற துணி எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். கஷ்டப்பட்டு கொடுத்துட்டீங்க கமல் சார். மறுமொழி டிராப் அடி தலைவன் தர மாட்டீங்க. எங்களுக்கு மரதநாயகம் வேணும். ஏஜ் நாலேஜ் இல்ல, அம்மனமாக்கி பாடுறா இந்து முஸ்லிம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கேரளா ஹிந்தி இந்தியன் 2 வந்து நம்மளுக்கு வந்து we want மரதநாயகம். रघुपति राघव राजा ப்ரீவியூ பார்த்திருக்கோம். அதுக்கு வந்து ஒருத்தரா பேச போறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் KS ரவி சார், உலகநாயகனின் ஒரு தொன்று தொட்ட ஃபேன். என் பையன் வந்து ஒரு சின்ன ஃபேன் அப்படின்னா இவர் வந்து ஒரு பழமையான ஒரு பெரிய ஃபேன். கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு கடக்கிறாரு. இப்போ பிப்ரவரி மாசத்தோட பாத்தீங்கன்னா 2025ல 1975ல விதை போட்டார் உலகநாயகன். இப்போ 50 வருடங்களை ஃபேனா, 50 வருடம் வயசு கிடையாது, ஃபேனாவே 50 வருடங்களை கடக்கிறாரு. அதே மாதிரி தேவர் மகன் பார்த்துட்டு அவங்க பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு உலகநாயகன் முன்னாடி போய் உலகநாயகனை புல்லரிக்க வச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம தனி ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ ஹேராம் படத்துக்காக சார் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ராஜபார்வை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு உயிர் நாடியில வந்து கமல் சாருடைய ரத்தம் ஓடுற ஒரு ஃபேன் வந்து ஹேராம் படத்தை பத்தி பேச போறாரு. ஆண்டவரோட நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், அதுவும் ப்ரிவியூஸை பார்த்தேன். இந்த படத்தை ஆண்டவர் வந்து மூணாவது ரோ போகும்போது அவர் கூடவே நாங்கள் பார்த்துருந்தோம். எப்படி கேட்டால் அவர் எந்த சீன் ரசிக்கிறான்னா அந்த கண்ணா பெரிய கண் பண்ணாம அந்த ரீசன் உன்னிப்பா அவரே வந்து உன்னிப்பா அவரே ரசிக்கிறார். அந்த உலகநாயகன் கமல் சாருடைய ஹேராம் படம் வந்து 25 வருஷம் ஆகுது. இன்னமும் அந்த சுவடு எல்லார்கிட்டையும் அந்த வலி, அந்த என்ன சொல்கிறது, அந்த படத்தோட கிரியேட்டிவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கமல் சார்னாலே ஒரு வித்தியாசம், எதையுமே ஒரு தத்ரூபமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். கமலோட ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஹேராம். இனிமே கமல் சார் நினைச்சாலும் அந்த படம் திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாத கஷ்டம்தான். இந்த படம் சொல்ல வந்த விஷயம் நிறைய இருக்குது. முக்கியமாக இந்து முஸ்லீம் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது, எதிலிருந்து தொடங்குதுன்றத இந்த படத்துல பட்டவசமா காமிச்சிருப்பாரு. அந்த படம் வந்தப்போ உடனே என்னால் பார்க்க முடியல. ஒரு 1 வீக் கழிச்சு என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த வயசில் அந்த டைம் கேப் வந்து அதே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமல் சார் படம் ஒவ்வொன்றுமே வந்து எப்பவுமே வந்து நிறைய சிந்திக்க வைக்கும். இது அதை ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. नहीं साहब, माफ कर दो साहब, मुझे माफ कर दो साहब, साहब नहीं साहब, माफ करो साहब, नहीं साहब, अल्लाह। தேட்டரில் போய் திரும்ப படம் பார்த்துருக்கேன், வீட்லேயும் போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு புது அனுபவம். அது நண்பர்களுடன் சேர்ந்து
நான் உதயபாரதி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. இது வந்து மனசார சொல்கிறேன். நான் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இந்த படத்தை பற்றிய புரிதல் எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய முறை நான் பார்க்கும்போது கூட எனக்கு புரியாம நான் பார்த்தேன் நான். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது தான் இந்த படத்தோட இவங்க சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த படத்தை முழுமையா பார்த்த திருப்பி எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. நீங்களா ஏதாவது காரணம் சொல்லிக்கிறீங்க கடவுள் கொள்கைன்னு. I'm not a man like this, sir. இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சக போட்டியாளர். எப்படி கமல் ரஜினி மாதிரி இவர் வந்து எங்க கமல் ஃபேன்ஸுக்குள்ள எனக்கு இவருக்கு போட்டி. ஆனா ஒன்றுமே ஒன்னாத அவங்கள மாதிரி எப்படின்னா இவர் வந்து என்ன விட நான் வெறியனா இவர் வெறியரா அப்படின்ற போட்டி இருக்கும். இவரு கிட்டத்தட்ட வந்து இவரும் கமல் பிளட் உடம்புல ஊர்னவர். ஆலவந்தான் பம்மல் கே சம்பந்தத்துல இருந்தே வந்து நாங்க வந்து ஒற்றுமையா ஃபேன்ஸா இருந்து நாங்க வந்து கொடி கட்டணும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வைப்போம். அப்புறம் வந்து துணியில வந்து பெயிண்ட் அடிச்சு ரசிகர் இல்லையா ஒரு ஒயிட் பேப்பர் எல்லா படத்தையும் போட்டு அப்படி பண்ணுவோம். அப்புறம் ஒரு பிளாக் சார்ட்ல ஒட்டிருக்கோம். சோ இவர் வந்து ஹேராம் படத்தை பார்த்த அனுபவத்தை வந்து நம்ம இப்ப சொல்ல போறாரு. ஏன்னா நான் அப்ப வந்து இவரோட பழகல. ஆனா அப்ப வந்து இவருக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம ரவி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா படம் பயங்கரமான ஓப்பனிங், மவுண்ட் ரோட்லாம் டிராபிக் ஜாமா. நம்ம ஊர்ல நான் பார்க்கும்போது ஆட்சம்பேட்டையில தேரடியில இருந்து நிக்கிறாங்க 350 பேர். சோ அது என்னுடைய அனுபவம். உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அந்த படம் வந்து வரதுக்கு முன்னே பெரிய சர்ச்சை. காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் வந்து கமல் சாரோட குடும்ப வச்சாங்க. அவர் படம் ஏதோ காந்தியை பற்றி தப்பாக சொல்கிறாரு அப்படின்றதுனால ரொம்ப ஓடிச்சு. அதனால் என்ன ஆகணும், மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க. ஆனால் அது எனக்கு வந்து நான் அந்தளவு பெரிய டிகிரி படித்த ஒரு பெரிய ஆள் இல்லை, சாரோட ஃபேனு. படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆனால் சில விஷயங்கள்லாம் வசனத்தெல்லாம் வந்து இங்கிலீஷில் வச்சுருப்பார் சாரோட இதில். அதில் கொஞ்சம் எல்லா லாங்குவேஜும் அவர் ஒரிஜினலாக இருக்குன்னு அவர் பண்ணார். ஆனால் சின்னதாக கீழே தமிழ் வேட்டப்பட்டது எனக்கே புரிஞ்சுருக்கும். Father Sheshadri Ailing, stop. Would like to see you married. Stop. Has arranged a bride from Manargudi. Stop. Them stop. Bhashim, don't come near me. இந்த டெலிகிராம் படிச்சதும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் திரு விஷால் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இது 1/2 hour ஆயிடும். ஸோ எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். என்னுடைய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். என்கிட்ட அதிகமா திட்டு வாங்குறது இவரு தான். எதுக்கெல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன் இவரை. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய நெருக்கமானவர். கிருஷ்ணலீலை படத்துடைய டைரக்டர் வந்து இவர் தான். நான் என்ன வந்து கிருஷ்ணராக்கி லீலை பண்ண வச்சது இவர் தான். அதையும் தாண்டி நாங்கள் இணைந்தது எதனாலன்னு பாத்தீங்கன்னா உத்தம வில்லன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கமல் சாருடைய ஃபேனா நான் வந்து அங்க பேனர் வச்சிருந்தேன். அப்போ என்கிட்ட பேச ஆரம்பிச்சு அதுல இருந்து என்னை விடாம பிடிச்சிட்டே இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாநதி படத்துடைய போஸ்டர் கிடைக்கிறதுக்கு மூல காரணமா இவர் இருந்திருக்காரு. அது இல்லாம இன்னும் பல படங்களுடைய மறைந்து போன போஸ்டர் கிடைக்கிறதுக்கும் விஷால் தான் காரணமா இருக்க போறாரு. ஏன்னா இவர் எப்படின்னா போயிட்டே இருப்பார், ரோட்ல யாராவது கமல் பத்தி பேசினா டக்குன்னு போய் பேசிடுவாரு, நம்பர் வாங்கிடுவார். அப்படிதான் நமக்கு வந்து மகாநதியுடைய கான்டாக்ட் வந்து கிடைச்சது. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கிட்ட கான்டாக்ட் கிடைச்சி அவங்க மூலமானு ஒருத்தர்கிட்ட தான் போஸ்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இலங்கையில தேடிக்கிட்டு இருக்கும் போஸ்டர், அப்புறம் நார்த் இந்தியாவில தேடிக்கிட்டு இருக்கும். அதாவது மிஸ் ஆன போஸ்டர்ஸ் நான் சொல்றது புன்னையம்மன், காக்கி சட்டை, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய நாள் ஓடி இருக்கு. ஆனா அதுக்கான ப்ரூஃபே இல்லை, நம்ம போஸ்டர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த முயற்சியில எப்படி சொல்றது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ராவா வேலை செஞ்சுட்டு இருக்க, அந்த ரா ஆபீசர் மாதிரி மிலிட்டரியில் வேலை செய்யற மாதிரி நம்மளுடைய கமல் விங்ல அவருடைய பல சாதனைகளை விக்ரம்ல வர மாதிரி இவர் நம்மளுடைய பழைய போஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்காரு. கமல் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் பாருங்க. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்காக உயிரை கொடுக்க எத்தனை ஃபேன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவர் வந்து இப்போ ஹேராம் பத்தி நம்ம பேச போறாரு, அவருடைய அனுபவத்தை சொல்ல போறாரு. ஹேராம் இந்த படம் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு பெரிய டிக்ஷனரி இந்த படம். இதை பற்றி பேசினோன்னா வருஷம் கூட பேசியே இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக பாம்பேல இருக்கேன். அந்த இடத்துல நான் ஜஸ்ட் டீ சாப்பிட்லாம் ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு 2 தமிழர்கள்லாம் எல்லாத்துலேயும் இருப்பாங்க இல்லையா, ஒரு 2 தமிழ்காரங்க வந்துட்டு இந்த காந்தியை பற்றி ஒரு சீன் வருது, அந்த சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணி போயிருந்தாங்க. Were you not responsible for all the killings in Calcutta and Bengal last year? We all are responsible. No, please. நான் வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஹேராம் படத்தை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். Please answer the question. Were you not responsible as the premier of this state? Were you not directly responsible for making murderers out of ordinary men? So அவங்க அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு பேன் இந்தியா படம் மாதிரி அந்த காலத்திலேயே கமல் சார்ல எடுக்கப்பட்ட படம். பேன் இந்தியா தான், கண்டிப்பா ஹிந்தி தமிழ். ஆமா, ஹிந்தி தமிழ். இப்போ இந்த பேன் இந்தியா அப்படின்ட்டு சும்மா சாதாரண ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேன் இந்தியா மாதிரி எடுக்கிறாங்க. ராஜாக்கள் இருப்பாங்க, 56 சமஸ்தானம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு காந்தி உளவு பட்டியலை விட்டு சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதில் இருக்கிற இந்துத்துவ ராஜாக்கள் மூலமாக அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது.
எல்லாம் நினச்சிப்பாங்க முகமது அலி ஜின்னா தான் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாருன்னு. அப்படி இல்லை. இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது என்னன்னா, இந்த ராஜா கூட ரயில்வே கேட்டில் சொல்லுவார், ஷல் ஐ ஓப்பன் திஸ் டோர்னு கேட்பாரு. ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு, தென் வாட் இஸ் யூஸ் டு ஓப்பன் திஸ் டோர் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுதான் உண்மையான ஸ்டார்டிங். அந்த பாயிண்ட் அதுதான். இந்த ராஜாக்களுடைய ஏகபோக வாழ்க்கை போகுதுன்றதுக்காக அந்த அப்படியே காந்தி சொன்ன அந்த தத்துவத்தை அப்படியே திருப்பி இந்து முஸ்லீம் பிரச்சனையாக திருப்பி விட்டுருவாங்க. அதில் பாதிக்கப்பட்ட சாதாரண ஒரு மனுஷன் சாக்கேத் ராம், அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த மோசமான இன்சிடென்ட்டால் அபயங்கன்ற ஒருத்தர் நட்பால் அவரும் காந்தியை எதிர்த்து நடந்து போவார். அந்த அவரோட செயல்பாடெல்லாம் காந்திக்கு எதிராகவே இருக்கும். மாமனார் சொல்லும்போது அப்போ தான் காந்தியை பற்றி தெரிஞ்சிருப்பார். இவர் காந்திகிட்ட மன்னிப்பு கேட்க போகும்போது தான் அந்த நாதுராம் கோட்ஸே வந்து சொல்லுவார். அது படம் எப்படி காட்டுவாங்கன்னா, சாக்கேத் ராம் மட்டும் இல்லை, நாதுராம் கோட்ஸே மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க. ஒருத்தர் கூட நண்பராக இருக்கும்போது அவரோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். அதே வந்து அவரோட மனைவி கொல்லப்படும் போது அந்த மனநிலை அப்படியே மாறிடும். மாறி அவர் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ள போக முடியாம தவிப்பாரு. மறுபடியும் வந்து இதுக்கெல்லாம் காரணம் காந்தி தான், அவங்க தான் இந்த பிரிவினையை அதிகப்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு தவறான கண்ணோட்டத்தோட டெல்லி நோக்கி போவாரு. காந்தியை கொலை பண்ற மோட்டிவ்லயே இருப்பாரு. எந்த சீன்ல பர்டிகுலர் சீன்ல அவர் மாறுறாரு. அந்த யூத்துக்கு மேல ஒரு இந்த மனுஷன் நம்ம கொலை பண்ணணும் வந்தமே அப்படின்ற அந்த பர்டிகுலர் சீன்ல மாறுவார். அந்த பர்டிகுலர் சீனு காந்தி வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அடுத்து ஓம் புரிய வந்து பேசுவார். இந்த பர்டிகுலர் சீன் தான் மாறுறாருன்னு அதை அண்டர்லைன் பண்ணியிருந்தா படத்தோட கலெக்ஷன் 25 கோடி அன்னைக்கு மதிப்பு வந்து இன்னைக்கு 250 கோடி மேலே. ஆனால் அந்த 25 கோடி போட்ட மாதிரி போயிடுச்சு. காரணம் படம் வந்து அந்த டைட்டில் ஜனங்களுக்கு இதுதான் கதைன்னு சொல்ல தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் எப்படி. அதுக்கப்புறம் நடந்த வன்முறையெல்லாம் பார்க்கும்போது ஆனால் வந்து ஆண்டவரை வந்து எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு மேட்டர் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இறுதி வரைக்கும் உள்ளே போய் டீப்பாக உள்ளே போயிட்டு அதுலேருந்து வெற்றி காண முடிப்பார். அந்த வெற்றி படத்தை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரொடியூஸ் பண்ணி ஏற்றிருக்காரு. அந்த காலத்திலே அந்த காலத்தில் ஏற்றின படம் வந்து இன்னைக்கு பார்த்தா கூட, நேற்று பார்த்தா இன்னைக்கு பார்த்தா இப்போ பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 20-25 தடவை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட. அந்த 20-25 தடவை ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நான் ரசிக்கிறேன். தாச்சி கோபம் பண்ணாலும் கொழக்கட்டை பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நீ தாண்டி என் ஃபேமிலி. What is Kolkata? சாப்பிட்ற பொருள், பக்ஷணம். பேரியர் சொல்றாங்க எல்லாத்தையும் தண்ணி பாலிடிக்ஸ். காந்தியை திட்டுறாருன்னு சொல்லி படத்தை ஒரு பக்கம் இது பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சொல்லி ஆகணும் என்னன்னா, படத்துல வந்து செக்ஸ் சீன்ஸ் ஜாஸ்திட்டாங்க. ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதை வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வந்து இந்த தீவிரவாதத்தோட பின்னி இருக்கிறாருங்கிறதா இந்த போஸ்ட்லயே தெரியும். கன் வச்சிருப்பாரு, நிப்பாரு, மேல கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு மனுஷனுக்குள்ள காதல்ங்கிறது முக்கியம். அந்த காதல்ல கூட அவர் தீவிரவாதத்தை மைண்ட்ல வச்சு பாக்குறாருங்கிறத வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் ஒரு சீன்ல வந்து என்ன சொல்லுவோம்னா, அவர் மனைவி கூட இருக்கும்போது கூட சரி, அது அவங்க மனைவி கூட கண்ணா தெரியும், அவருக்கு அப்படி போயிருப்போம். எந்த விஷயத்துலையும் ஒரு மைண்டு தாண்டி போகும். ஆனால் அந்த விஷயத்தில் அது மாதிரி அவர் இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சாக்கேத் ராம்கே அந்த டைம் கூட காந்தியை கொல்லணுன்ற மாதிரி தான் அந்த சீன் வச்சிருப்பாரு. உண்மையே ரொம்ப ரொம்ப உயிர் நாடியான ஒரு சீன். அதை பார்க்க முதல்ல யாருக்கும் அந்த அளவுக்கு புரியல. எனக்கே கூட 3 நாள் பார்த்தப்போ கொஞ்சம் ஏன் சீன் வச்சாருன்னு சொல்லிட்டு. காஞ்சிபுரத்துல வந்து நான் 10th படிச்சுட்டு இருந்தேன் 2000. அப்போ வந்து நான் அந்த பக்கம் வந்து சைக்கிள்ல வந்தேன். ஹேராம் ரிலீஸ் அன்னைக்கு நான் 10th படிச்சுட்டு இருக்கிறேன். படத்துக்கு பார்க்கவில்லை எங்க வீட்டுல. ஆனா நான் அந்த பக்கம் போகும்போது எங்க ஊர்ல தேரடின்னு சொல்லுவாங்க, நீங்க வரும்போது பார்த்துருக்கீங்க. தேரடியில இருந்து அருணா தியேட்டர் வரைக்கும் கியூ நிக்குது. எனக்கு வந்து கமல்சார் படம் ரிலீஸ்னு தெரியுமே தவிர அது இந்த தேதியில தெரியாது. February 18 எங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸாமுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அப்போ அந்த தேரடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நிக்கிறாங்க சார் லைன்ல. ஏன்னா அப்பெல்லாம் புக்கிங் கிடையாது, லைன்ல நின்று டிக்கெட் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு ரிலீஸ். அந்த படம் வந்து சரியா போலங்கிறது உண்மை. ஆனா அந்த படத்துக்கு கிடைச்ச அந்த ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த படத்துக்கும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எங்க ஊர்லயே 300-350 பேர் கியூல நின்றுட்டு அந்த படத்தை பார்த்துருக்காங்க. சென்னையில எப்படி சார் பார்த்தாங்க? அந்த அனுபவம் மட்டும் சொல்லுங்க சார். சென்னையில் பயங்கரமா. அதாவது தேவி தியேட்டர் நான் பார்த்தேன் ப்ரீவியூ ஷோ. அந்த ப்ரீவியூ ஷோக்கு எப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ரீவியூ ஷோக்கு வந்து இப்போ டிக்கெட் புக் பண்ண வந்து கியூ நிற்கிறாங்க. அதே ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு தெருவு. அது எல்லா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. தலைவர் வராரு, அந்த பொட்டி மேலே தலைவர் ரொம்ப ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து எல்லாமே
ஆப்போசிட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கமல்ஹாசன் இந்த மாதிரி பண்ணுறாங்களே எல்லாமே பட்டாசு இதுவும் வந்து ஒரு அந்த படம் ப்ரீ ஷோ சொல்கிறேன். ப்ரீ ஷோ வந்து ரிலீஸ்க்குள்ள 3 நாள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அந்த இது அந்த ஏராம் அது மாதிரி ஒன்று நான் பார்த்தது. இந்த மாதிரி கலந்து நான் பார்த்தே கிடையாது. அப்போதான் எனக்கு வந்து நான் 2025 வருஷம் மூத்தி மறுபடியும் இதே மாதிரி இப்போ விக்ரமுக்கு அதே மாதிரி தான் இருந்தது. 25 வருஷம் நடந்தது. நீ சொன்ன மாதிரி நீ தேரடில் பார்த்தீங்களா, தேரடியோட 10 மடங்கு அங்கே மவுண்ட் ரோடு அதுவும் தேவி காம்ப்ளெக்ஸில் எப்படி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஒன்று அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் நிறைய பேர் எல்லாருக்கும் புரியாது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரு படம் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து அன்னைக்கே எடுத்துட்டாரு அந்த படம். பேன் இந்தியான்றது என்னன்னா ஒரே படம் எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுது. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப டப்பு தான் பண்றாங்க. ஆனா இவர் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் பண்ணாரு. அது இப்ப யாருமே பண்ணது கிடையாது. அதாவது ஹேராம் தமிழ்னா ஹேராம் ஹிந்தி எடுப்பாங்க, சும்மா டப்பிங் கிடையாது. இப்ப வர மாதிரி எல்லா படமும் பண்ணிருக்காரு. மும்பை எக்ஸ்பிரஸ் தூங்காவனம் வரைக்குமே டூயல் வெர்ஷன். அதாவது ஒரு சீனை இங்கிலீஷ்ல தமிழ் எடுத்தாங்கன்னா திரும்பவும் அதே சீனை இங்கிலீஷ் எடுப்பாங்க. 2 டைம் எடுக்கணும். அது அந்த வெர்ஷன் பண்ணி அதுதான் ஒரிஜினல் பேன் இந்தியா. சும்மா ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு 15-20 லாங்குவேஜ்ல டப் பண்ணிட்டு பண்றாங்க. இப்போ பண்றது கூட ஒரு வசூலுக்காக அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வைப் இறந்து போயிட்டோன்னா அந்த பிளட் இருக்கும், பிளட்ல பல்லி போகும். அந்த லிசர்ட் போகும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பார்த்தீங்கன்னா அந்த தத்தளிக்குது அந்த வாழ்க்கை. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து இருக்கு. ராமான்னு ஒரு சின்ன குழந்தை அவரோட நிறைய எஃபர்ட் போட்டு படம் எடுத்தார். முக்கியமாக சொல்லணும்னா அட்மாஸ்பியர்ஸ், அந்த கராச்சியாக இருக்கட்டும், கல்கட்டாவாக இருக்கட்டும், அந்த பில்டிங், கார்ஸ், அந்த கார்மெண்ட்ஸ், போடுற துணி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதுக்காகவே சொல்லிட்டு கமல் சாருக்கு. மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது அவரை காமிப்பாங்க. ஒரு வயசான முதிர்ச்சி நிலையில் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வெளியில் என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. கேட்கும்போது அவர் சொல்லுவாங்க, இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டாங்க, இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேல சுட்டு கொன்னு இருக்கா, நாம போக முடியாது. ஏன் மைத்திலி இந்து முஸ்லிம் தகராறு தாத்தா? காந்தி எப்படிப்பட்டவர்ன்றத ஒரு புரிதலை கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படம் தான். ஆனால் அன்றைக்கி அந்த படத்துக்கு ஓடலை. நம்ம ஜனங்க வந்து அதை ஓட வைக்கல, புரியலன்ற மாதிரி போயிட்டாங்க. ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஆனால் அந்த படம் தோத்ததுக்கு இன்னைக்கெல்லாம் வருத்தம். சில பேர் இந்த படம் புரியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப எடுக்கிற படமே எனக்கு புரிய மாட்டேங்குது. கமல் சார் படம் இல்ல, மத்தவங்க படம் அதாவது புரியக்கூடாதுங்கிறதுக்காகவே எடுக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்து என்னன்னு இல்ல, ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை இப்படி காமிக்கிறது. அதுல நான் சொல்றேங்கிறது. ஆனா இதுல வந்து தேவையா காமிச்சிருக்கு. தேவையா ஒரு சீன் கூட நம்மளுக்கு இந்த யானை சீன், அதாவது அந்த பாகன் இல்லாத யானை எவ்வளவு கஷ்டப்படுது, இவர் வந்துட்டு நான் அப்பர்னா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அது இன்னொரு வருஷனே பாகனுக்கு மதம் பிடிச்சிருக்குது, யானைக்கு மதம் பிடிக்கல. எவ்வளவு விஷயங்கள் வந்து ஆமா. நடத்தும் வாழ்க்கை மதத்தை அதுல அவரோட பாஷையில சொல்லணும்னா, நான் யானையா பண்ணாலும் மதம் முடிக்காம பாத்துப்பேன். மதத்துல 2 மதம், அந்த மதம் யானைக்கு வர மதம், அந்த மதம் ரெண்டுமே பிடிச்சிருக்குது மனுஷனுக்கு. அதுக்கு 2மே இல்ல. அதுதான் இவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் ராவா சொல்றது ஒரு படத்துல ராவா இருக்கும். ஒரிஜினல். ஆமா, ஒரிஜினலா இந்த படமே கொஞ்சம் ராவா இருக்கும். பார்க்கறதுக்கு நேச்சுரலா இருக்கும். அந்த குதிரை பயிற்சியும் போது அடிபட்டு அந்த அப்பேன் அப்பேன்னு சரியான ஆக்ட். படம் சார் பயங்கரமான ஆக்டர். அதான் அதுக்கப்புறம் அந்த பெரிய படம் நிறைய படம் நடிக்கிறாங்க. பெரிய அளவு வந்தாரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான படம். இப்போ நாங்கள் பார்க்கும்போது மெய் சில்க் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டயலாக்ஸாக இருக்கட்டும். சாரோட என்னன்னா இவ்வளோ பட்ஜெட் பண்ணுறாருன்னா அந்த எப்படியும் போகாதுன்னு தெரியும். துணிஞ்சு 25 கோடி நம்பி எடுத்தாரு. அதுக்காகவே தலைவர் விண்வெளி நாயகன் ஒரு படம் வந்துட்டு உங்களை உலக நாயகன் கூப்பிட கூட சொல்லிட்டீங்க. ஏன்னா கண்டிப்பாக கூப்பிடுவோம். ஏன்னா அதுக்கு தகுதியாதவர் நீங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி படம் எடுத்து நீங்க உலக நாயகன் கூப்பிட முடியாது. எப்படி நீங்க விண்வெளி நாயகன், உலக அண்ட நாயகன் எல்லாமே நாங்க சொல்லுவோம். புரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ வந்து நமக்கு நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த படம் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கல. சுதந்திரன்றது எவ்வளோ பெரிய முக்கியத்துவன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஹேராம் படம் ரொம்ப 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 மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமல் சார் ஃபேனா சொல்லுவாங்க, கொஞ்சம் பிஸ்தாங்க. அந்த விதத்தில் கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாமே பிஸ்தா தான்.
போயிட்டு. ஏன்னா திருப்பி வந்தால் தான் தெரியும் எப்படி அந்த குணாவை ரசிக்கிறாங்க. அதே மாதிரி இது மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் சத்தியமாக ரசிப்பாங்க. எங்கள் நற்பணி இயக்க பொறுப்பாளர் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னாடி எடுத்து பொறுப்பில் இருக்கிறவர் தீனதயாளன் அவர்கள் ஃபுல்லாக படத்தை பார்த்தாரு. ஆனால் எங்கள் கூட வீடியோவில் மட்டும் அவர் பேசலை, ஒரு ஃபோட்டோவில் நிற்க மாட்டேன்ட்டார். அவரை எப்படியாவது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பேச வைக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கண்ணன் சார் அவர்களும் வேலை நிமிர்த்த காரணமாக இந்த முறை வரல. அடுத்த முறை கண்டிப்பாக இவங்க இருவருமே நான் எப்படியாவது பேச வைக்கிறேன். தேவி தேட்டரில் போய் பார்த்துருக்காரு. படம் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டீங்க கமல் சார். மறுமுறையாகி டிராப் அடி தலைவன் தர மாட்டீங்க. எங்களுக்கு மரதநாயகம் வேணும். ஏஜ் நாலேஜ் இல்லை அம்மனமாக்கி பாடுறான் இந்து ஒரிஜினலா போய் எடுத்த மாதிரி பேசும் படம் மோஷன் தேட்டரில் நான் உட்காந்து பார்க்குறேன். அத்தனை பேருமே கிண்டல் பண்ற மாதிரி தான் பார்த்தாங்க. தமிழ்நாட்டு ஜனங்களை விட இவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கேரளா இந்தியன் 2 வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இல்லாமலாம் இல்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அதுக்கே நம்ம பார்க்கல. We want மருதநாயகம்.